கர்த்தருடைய பிரசனாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஒவ்வொன்றையும் ஆசீர்வதிப்பாராக. தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர். தண்ணீர் நிறைந்த தேவ நதியால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். பாருங்கள், பூமியை விசாரித்து நீர் பாய்ச்சுகிறாராம். அப்போது பூமியை விசாரிக்கிறது யார்? பூமின்றது இந்த படைச்சிருக்கிற இப்போ நம்ம வாழ்ந்துருக்கிற அந்த இடம் பூமியும் நம்மளும் சேர்ந்து தான் பூமி. அப்போது நம்மளை விசாரிக்கிறது யார்? ஆண்டவர் தான் நம்மளை விசாரிக்கிறார். அப்போ எப்போ ஏற்பட்ட தெய்வம் பாருங்கள், தேவரீ விசாரிக்கிறீர், நீர் பாய்ச்சுகிறீர். அவர் நம்மளுக்கு என்ன செய்கிறாரா? நீர் பாய்ச்சுகிறார். வயலுக்கு நீர் பாய்ச்சுகிறார் இல்லையா? அதுபோல் நமக்கு பூமிக்கு நீர் பாய்ச்சி தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறேன். அப்போது தேவ நதின்னு ஒன்று இருக்குது. தேவனுக்கு எந்த ஒரு நதி இருக்குது, அவருடைய நதியினால், அந்த தேவ நதியினால் நம்ம என்ன செய்கிறோன்னா செழிப்பாக்குகிறீர். இப்படி அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். அந்த தேவ நதியினால் செழிப்பாக்கி நம்மளுக்கு என்ன செய்கிறாராம்? தானியத்தை கொடுக்குறாராம். அப்பேற்பட்ட தேவன் அப்போ எந்த காரியங்களும் அவர் செய்கிறாரு பார்த்தீங்களா? நேர்த்தியாக செய்கிறாரு. பூமியை விசாரித்து அது நீர் பாய்ச்சுகிறாரு. அந்த தேவ நதியினால் அதை என்ன செய்கிறாரு? செழிப்பாக்குகிறாரு. அதை திருத்தி தியானித்து நமக்கு விளைவிக்கிறார். அது மட்டும் இல்லை, அதன் வரப்புகள் தனியத்தக்கதாக அதன் படைச்சால்களுக்கு தண்ணீர் இறைத்து அதை மழைகளால் கரைய பண்ணி அதன் பயிரை ஆசீர்வதிக்கிறீர். பாருங்கள் எப்படி அந்த பயிரை சரி ஆசீர்வதிக்கிறார். வருஷத்தை உடைய நன்மையினால் முடி சுட்டுகிறீர். அது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. வருஷத்தை என்ன செய்கிறார்? அவர் முடி சுற்றி நம்மளோட பாதையெல்லாம் நெய்யாய் பொழிகிறாராம். வேறுபட்ட தேவன் யாருக்கு உண்டு? நமக்கு மட்டும்தான் உண்டு. கண்டு விசுவாசிக்கிறோம், காணாமல் விசுவாசிக்கிற நம்ம பாக்கியவான். வேறுபட்ட தேவன் நம்ம தொழுது கொள்கிறோம். சரிங்களா? கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.